எலுமிச்சை தீபம் உள்ளர்த்தம் என்ன? கோவில்களில், குறிப்பாக அம்மன் சன்னதிகளில் எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாக இந்து மத நம்பிக்கைகளில் கருதப்படுகிறது. எலுமிச்சை விளக்கு அம்மனின் உக்கிரமான சக்தியை தணித்து சாந்தமான அருளை பெற உதவுகிறது. இது ராகுவின் அதிதேவதையான துர்க்கைக்கு உகந்த ஒரு வழிபாடாகும். எலுமிச்சை பழத்திற்கு நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல் செய்வினை மற்றும் கண் திருஷ்டி போன்ற தீய சக்திகளை ஈர்த்து விலக்கும் தன்மை உண்டு. எலுமிச்சை பழத்தை பிழிந்து அதன் தோலை திருப்பி விளக்கேற்றுவது நம் மனதிலுள்ள காமம், கோபம், பேராசை போன்ற தீய எண்ணங்களை நீக்கி தூய பக்தியை இறைவனிடத்தில் செலுத்துவதை குறிக்கிறது. எப்போது ஏற்ற வேண்டும்? பொதுவாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் அம்மனுக்கு இந்த விளக்கை ஏற்றுவது மிகவும் விசேஷமானது. பலன்கள்: செவ்வாய் ராகு காலம், குடும்ப பிரச்சினைகள், கடன் தொல்லைகள் நீங்க. வெள்ளி ராகு காலம், திருமண தடை, தனிப்பட்ட வேண்டுதல்கள் மற்றும் செல்வ வளம் பெற. ஏற்றும் முறை: நல்ல பச்சை எலுமிச்சையை பாதியாக நறுக்கி சாறு பிழிந்து தோலை வெளிப்பக்கம் திருப்பி கிண்ணம் போல் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதில் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஜோடியாக ஏற்ற வேண்டும். விளக்கை அம்மன் சன்னதியில் ஏற்றுவது சிறந்த பலன் தரும். இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை நம்பிக்கையுடன் செய்து அம்மனின் பரிபூரண அருளை பெறுங்கள்.